இன்னைக்கு நான் சொல்லுவேன், நமக்கு பெரிய பெரிய ஸ்ட்ரென்த் உலக பிரகாரமாய் பெரிய பலன், பண பலன் நமக்கு எல்லாமே இருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பாரேயானால் நம்மை கொண்டு அவர் செய்ய போகிற காரியம் மகா பயங்கரம். உன்னை எவனுமே கண்டுக்கலனா அவர் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறார்னு சொல்லுங்கப்பா. அதான் அவர் சொல்ற, நீ என்னடா என் பிள்ளைய கண்டுகொள்ளல, என் பிள்ளைய நான் கண்டுபிடிச்சேன். இதுவரைக்கும் ஒரு பெரிய ஒரு அழைப்பு உனக்கு இல்லாம இருக்கலாம். இந்த நாட்களுக்கு பிறகு விசுவாசிங்க, ஒரு நல்ல ஒரு அழைப்பை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஜெயிக்க முடியுமா? நாங்களாம் ஜெயிக்க முடியுமா? நாங்களாம் வாழ்க்கையில் பெருசாக வர முடியுமா? கர்த்தரால் முடியும். இதனால் கூடாத காரியம் ஒன்றும். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை தனித்து வைத்திருக்கிறாருன்னே நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஒருவேளை நம்ம சரியில்லையோ அதனால தான் அப்படி இருக்கோமோ நினைக்காதீங்க. தேவன் உன்னை டிசைன் பண்ணதே அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். நீ எத்தனை பேரோட ஒட்டணும்னு நினைச்சா கூட உன்னை ஒட்டவே, அவங்கெல்லாம் படையா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா ஒன்னுக்கும் பிரயோஜனம் இருக்கா? ஆனா நீ தனியா தான் இருப்ப. ஆனா நீ உன்னை கொண்டு பலத்த கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போதே நான் மகிழ்ச்சியா இருந்தேன். மகிழ்ச்சியோடு வந்தவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசை வெட்கப்படுத்தி கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நம்ம உலகத்தில் எந்த மூலைக்கு போகலாம், பார்க்கலாம், ஆனால் அந்த நேரம் ஒரு தற்காலிகமாக தான் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம், கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் நித்திய காலமாய், தலைமுறை தலைமுறையாய் அது எப்பொழுதுமே நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஸோ ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அந்த சந்தோஷத்தை தான் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்க விரும்புகிறார், உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். என்ன வந்தாலும், எது நடந்தாலும், யார் வந்தாலும், யார் போனாலும் அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மகிழ்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மகிழ்ச்சி தேவனுக்குள். அதனால தான் தாவீது சொல்லுவார், என் தேவனாகிய ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். எல்லாம் சொல்லுங்க, களி கூறுவேன். சத்தமா சொல்லணுமே, களி கூறுவேன். ஆமென். ஆமா, எத்தனை பேர் களி கூறும்படியாய் வந்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். ஆமென். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகர தேவனுக்குள் களி கூறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையைத்தான் இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருக்குள் களி கூறத்தக்கதான ஒரு கிருபை. என்ன வந்தாலும், எது நடந்தாலும் அவருக்குள்ளான மகிழ்ந்து களி கூறு. எல்லாரும் சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூறு. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூறு. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் ஒரு 3 முறை கைகளை வைத்து சொல்லுங்கப்பா, மகிழ்ந்து களி கூறு. ஆமென். நல்லா மகிழ்ந்து களி கூறக்கூடிய பிள்ளைங்க. எவ்வளோ நேரம் நம்ம தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஒரு அந்த மகிழ்ச்சியை நமக்குள்ள இன்னைக்கு நிரப்பிக்கிட போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, என் பாத்திரம் மகிழ்ச்சியினால நிரம்ப போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிருபை இதுவரைக்கும் உங்கள் இருதயத்துக்குள்ள சோர்வுகளாய் நிரம்பி இருந்திருக்கலாம், வேதனைகளாய் நிரம்பி இருந்திருக்கலாம், ஏமாற்றங்கள், துக்கங்கள், தவிப்புகள், இது மட்டும்தான் உள்ளத்தை நிரப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சியினால் நிரப்பட்டும். எல்லாம் அதான் தாவீது சொல்லுவார், என் பாத்திரம் என்ன செய்யப்படுகிறது? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, என் பாத்திரம். எத்தனை பேருக்கு நிரம்பணும்? என் பாத்திரம். இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு வாழ்க்கை தான், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாத்திரங்கள் நிரம்ப வேண்டியதாக இருக்கிறது. ஒரு பாத்திரம் மட்டும் இல்லை. அம்மா வரலையே சொல்லுங்க, வாழ்க்கையில் நிறைய பாத்திரங்கள் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு படிகள் தாண்டும் போது நிறைய பாத்திரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு விசுவாசிக்கணும், என் பாத்திரம் இன்னைக்கு நிரப்பப்படும். சொல்லுங்கப்பா. ஆமென். சொல்லுங்க. தாவீது வனாந்தரத்தில் இருக்கும்போது தான் அந்த பாடலை எழுதுகிறார். அப்போ வனாந்தரத்தில் இருக்கும்போது அவருக்கு தெரிகிறது, இந்த நாட்களில் இந்த தேசத்திற்கு கர்த்தர் என்ன ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறார். அதனால என் பாத்திரம் என்ன செய்ய போகிறது? நிரம்ப போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை ராஜரீக அபிஷேகத்தினால் என்னை நிரப்ப போகிறார். அதனால் என் பாத்திரம் என்ன செய்ய போகிறது? நிரம்பி வழிகிறது. எல்லாரும் சொல்லுங்க, வழிகிறது. ஆமாம். நிரம்பி வழிகிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. என்னன்னா,
நிரம்பி வழிகிறது அதுதான் ராஜரீக அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்க, ராஜரீக அபிஷேகம். யார் வாழ்க்கையிலாம் அபிஷேகம் நிரம்பி வழியுதுன்னா அவங்களுக்கு மாத்திரமல்ல, அவங்க எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் இந்த நாளிலிருந்து எங்களை நிரம்பி வழிய செய்து நாங்கள் எங்களுக்காக மாத்திரமல்ல எத்தனையோ ஆயிரங்களுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் அலங்கரிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்காக நீ வழிந்தது போதும், இனி எத்தனையோ ஆயிரங்களுக்கு கர்த்தர் உன்னை வழிய செய்வார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அதனால தான் நீங்கள் நல்ல பைபிளை படிச்சீங்கன்னா, வெளிப்பாடோடு படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது சாமுவேல் கேட்பார், சீசாய் வீட்டில் வந்துட்டு இந்த குடும்பத்தில் ஒருத்தனை கர்த்தர் ராஜாவாக என்ன செய்ய போகிறார்? அபிஷேகம் பண்ண போகிறார். அப்போது அந்த ஈசா என்ன பண்ணினாருன்னா, எத்தனையோ பெரிய பெரிய அவங்களுடைய பிள்ளைகளை இராணுவத்தில் இருக்கிற குவாலிட்டி நிறைந்த ரொம்ப கனமுள்ள பாத்திரங்களை தான் சாமுவேலுக்கு முன்பதை நிறுத்தினார். ஈசா என்ன நினைச்சார்னா, இவங்க தாண்டா நிரம்பி விளைஞ்சிருக்கிறாங்க, ஞானத்தில் நிரம்பி விளைஞ்சிருக்கிறாங்க, அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க, மனுஷர்களால் கனப்படுத்தப்படுறாங்க, அதனால் இவங்க ஃபுல்ஃபில்லாக இருக்காங்க நீ நினச்சிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா சாமுவேலுக்கு முன்பதாக ஒவ்வொருத்தரையாக கொண்டு நிப்பாட்டுறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், டே இந்த நிரப்புதலெல்லாம் நான் விரும்பவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் தெரியலையா? புரியுதா இல்லையா? இப்படி நிரப்பப்பட்டவர்களை நான் எதிர்பார்க்கலடா. எனக்காக ஒருத்தன் நிரம்பி ஒருத்தன் காத்திருக்கிறா. என்னுடைய அபிஷேகத்தினால, என்னுடைய வல்லமையினால, என்னுடைய தயவினால, என்னுடைய கிருபையினால, என்னுடைய வல்ல வரங்களினால என்னையே நம்பி ஒருத்தன் நிரம்பி இருக்கிறான், அவனை வர சொல்லுன்னு சொல்லும் போதுதான் ஈசாயிட்ட சாமுவேல் சொல்றாரு, இல்லையே இது இவர்கள் மட்டும்தானா அவன் பிள்ளைன்னு சொல்லும் போதுதான் அவர் அப்பதான் யோசிக்கிறாரு, அவன் இதுக்கு ஒர்த்தான ஆளே இல்லையே, இந்த ஒரு காரியத்தை அவன் ஃபிட்டான ஆளாவே தெரியலையே, இவனையா நீங்க தேடுறீங்க? அப்பதான் ஆண்டு சொல்றாரு, இல்லை அவனை வர சொல்லு, அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், புசிக்க மாட்டேன்னு சாமுவேல் சொன்ன உடனே ஆள் அனுப்பி என்ன செய்தாங்களாம், அவனை அலப்பித்தார்களாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த காலை வேளையில ஒருவேளை நம்முடைய ஒர்த், நம்முடைய வேல்யூ மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உன்னுடைய நிரப்பப்பட்ட அனுபவங்கள் மனிதனுக்கு புரிய முடியாது. ஆனால் உனக்குள் இருக்கிற கிருபைகளையும் வரங்களையும் இந்த வருகிற நாட்களில் நீ கர்த்தர் அனல் மூட்டி எழுப்புவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எங்களை அனல் மூட்டி எழுப்புவார். ஆமென். அதனால தான் சொன்னேன், அவன் முதல்ல ஈசாய் அவனுடைய மூத்த பிள்ளைகள் நிரப்பப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. மனுஷனால நிரப்பப்பட்ட பாத்திரமாய் மனுஷன் பார்வைக்கு, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, மனுஷன் பார்வைக்கு நிரப்பப்பட்டா போதாது. கைப்பிடிச்சு சொல்லுங்கப்பா, ஒருத்தர் சொல்லணும், கைகளை கொடுத்து சொல்லுங்க, மனுஷன் பார்வைக்கு நீ நிரப்பப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறது போதாது, அது பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய ஆவியினால் நீ நிரப்பப்பட்ட ஒரு கிருபையை தேவன் உனக்கு தருவாரேயானால் நிச்சயமாக நீ இருந்த பிரகாரமாக இருக்க மாட்டாய். நீ இப்ப சாதாரணமாக இருக்கலாம், ஆனா அந்த நிரப்பப்பட்ட கிருபைகள் உனக்குள்ளாக நிரம்பி வழிய நீ சாதாரணமான இடத்துல இப்போ உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நிச்சயமா உன்னை ராஜ மேன்மைக்கு, ஒரு ராஜ உயர்வுக்கு, ஒரு மேன்மையான இடத்திற்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு போவார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா எனக்கு கேட்குற மாதிரி அல்ல, பரலோகத்தையும் அசைக்கிற மாதிரி கை தட்டி ஆண்டவரே. ஏன்னா இந்த உலகம் ஒரு மனுஷனை சூஸ் பண்ணும்போது அவன் எதனால நிரம்பி இருக்கிறான்னு பார்க்குது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். எப்படிப்பட்ட படிப்பு அவனுக்கு இருக்கிறது, எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்கிறது, எப்படிப்பட்ட அந்தஸ்து இருக்கிறது, எல்லாவற்றையும் பேக்ரவுண்ட். அந்த ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் கூட ஒரு விஷயம் கடைசியாக செய்வாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று வரும். பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணுவாங்க, ஏதாவது இருக்குதா. ஏன் ஒரு பாஸ்போர்ட் நீங்கள் வாங்க போனால் கூட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஏதாவது அந்த ஒரு மேலே அதாவது யார் எடுக்கிறாங்களோ அவங்க மேலே ஏதாவது கேஸ் இருக்குதான்னு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், வெரிஃபிகேஷன் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபெயிலு தான். கரெக்டாக இல்லையா? சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். வெரிஃபிகேஷன் எல்லாத்துலேயும் பாஸ்ன்னு சொல்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்ப்போம். ஒருத்தரும் சொல்ல முடியாது. வெரிஃபிகேஷன் எல்லாத்துலையும் நம்ம என்ன செய்கிறது, நம்ம ஃபெயிலு தான். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள், ஆமாம் தானே?
ஆண்டவர் உன்னை வெரிஃபை பண்ணினார்னா உங்களை என்னை வெரிஃபை பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன். எத்தனை டிக் மார்க் எனக்கு தெரியல. ஆமாவா இல்லையா? கரெக்டு தானேங்க? கை உயர்த்துங்க, ஒரு ஆமைன்னு சொல்லுங்கப்பா. ஆமாம் தானே? வெரிஃபிகேஷன் பண்ணுறார். நம்முடைய பேக்ரவுண்டை அவர் செக் பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தருடைய உள்ளான இருதயத்தை அவர் செக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கும் டிக்கு கிடைக்காது. ஆனால் அந்த வெரிஃபிகேஷனில் நான் ஃபெயில் ஆனால் கூட நீ தாண்டா எனக்கு வேணும்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது உண்மையாகவே நம்ம ஆண்டவரை விட வேற யாராலும் இருக்க முடியாதுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இப்படியா கை தட்டுவீங்க? இது எனக்காக சொல்கிறேன், உங்களுக்காக தான் சொல்கிறேன். எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ விதமான காரியங்கள் நம்ம மேலே இருந்த போதும், உலகமே நம்ம மேலே பழிகளை சொன்ன போதும் அவர் சொன்னார் பாரு, ஆள் அனுப்பி. எல்லாரும் சொல்லுங்க, ஆள் அனுப்பி. புரியுதா இல்லையா? உன்னை எவனுமே கண்டுகளை தான், ஆனா ஆள் அனுப்பி உன்னை எடுத்து. அதான் சொன்னேன், நீ மனுஷனால, மனுஷனுடைய ஞானத்தினால, மனுஷனுடைய ஒரு புத்தியினால, உலகத்தின் காரியங்களினால நீ நிரப்பப்பட்டதை விட இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தினால் என்னை நிரப்பிருங்க சுவாமி, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பிருங்க சுவாமி, உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்புங்க சுவாமி. என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், என் உள்ளான மனுஷன் முழுவதும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால நான் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அப்படி எத்தனை தேவ பிள்ளைகள் கேட்க போறீங்க? அவங்க நல்ல ஒரு 6 நிமிஷமாவது கை தட்டி, ஒருவேளை அந்நிய பாஷை பேச கிருபை பிள்ளைங்க இருப்பீங்கன்னா அந்நிய பாஷைகளை பேசி வாயை திறந்து கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். ஏன் இதை சொல்றேன்னா, இதை நீங்க பண்ண இந்த வேளையை நான் விசுவாசிக்கிறேன். எதெல்லாம் உன்னை நிரப்பணுமோ கர்த்தர் நிரப்பி கொண்டே இருக்க போகிறா. எல்லாரும் சொல்லுங்க, நிரப்பி கொண்டே இருக்க போகிறா. எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர் நிரம்பணும்னு ஆசைப்படுறீங்க இந்த ஆராதனையில? ஆமென். ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்க, உம்முடைய தயவினால நிரப்புங்க. ஏன்னா அதனால தான் தாவீது அந்த 23ஆம் சங்கீதத்தை எழுதும் போதே சொல்லுவார், ஆண்டவரே இந்த உலகம் எனக்கு எதுவா இருக்குதோ இல்லையோ, எனக்கு நீர் என் மேய்ப்பராக இருக்கிறீர்னா நான் ஒன்னிலையும் குறைவிடவே மாட்டேன். முதல் இடத்த தேவனால் நிரப்பப்படுறான் பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு எந்த காரியத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எதை முன்னிறுத்துறோம் என்பதை பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை முன்னிறுத்தாம குடும்பத்தையோ அல்லது காரியங்களையோ, மற்ற காரியங்களையோ, பிள்ளைகளையோ, வேலைகளையோ, இல்லைன்னா படிப்பையோ, இல்லைன்னா ஏதோ ஒரு மனிதனுடைய ஐக்கியத்தையோ நாம் முன்னிறுத்துவோமே. ஆனால் இன்னைக்கு என் ஆண்டவர் அதை கடிந்து கொள்கிறார். இன்னைக்கு ஒன்னே எங்கள் ஆண்டவரை நான் முன்னிறுத்த வேண்டியது நீர் மட்டும்தான் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் எத்தனை பேர் விசுவாசி, எனக்கு நீர் வேணும், உண்மைதான் முன்னிறுத்த விரும்புகிறேன்? எல்லாரும் சொல்லுங்க ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேலைக்காக நம்ம எவ்வளவோ ஓடுறோம், சாடுறோம், பண்றோம். ஆனா ஒரே ஒரு சீக்ரெட்டு தான், யார் தேவனை முன்னிறுத்துறீங்களோ அவங்க நிரப்பப்பட வேண்டியதால நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பாங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனையில எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் என் ஆண்டவன் நிரப்புகிற காலங்கள் வருகிறது நான் விசுவாசிக்கிறேன். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப். என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது. நல்ல கைத்தடி பாடலாமா? என்னை அவர் பசும்புல் பூமியிலே நடத்திடும் போதினிலே என்னை நல்ல நிரப்பப்பட்டவர்களாய் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பமாக, என்றும் இன்பம், என்றென்றும் இன்பமல்ல அமதன அமதன என்றும் இன்பம், என்றென்றும் இன்பமல்லவா மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போ. நல்ல விடுதலையோட குறைகள் என்பது ஏது? என்னோடவர்
நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னை சந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆகா எங்கும் மொழி எல்லாம் கை தட்டி அவன் எங்கும் மொழி ஆகா எங்கும் மொழி அவன் எங்கும் மொழி ஆகா எங்கும் மொழி எல்லா இடம் வெளிச்சம் தான் இனிமேல் அவன் எங்கும் மொழி ஆகா எங்கும் மொழி என்னை பரா இயேசு இருக்கின்ற உரைகள் என்பது ஏது பாடுங்க என்னை பரா என்னை அவர் அன்பா நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனையாக்கியதா எல்லாரும் தேவ அன்பால அவருடைய அன்பினால உங்களை நிரப்பட்டு ஆண்டவர் நண்பனையாக்கியதா என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவே சொல்லுங்க பாபோ என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடு மறுபடி சொல்லுமா என்னை அவர் அன்பால் நிரப்பியதா நண்பனையாக்கியதா நண்பனையாக்கியதா என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடு நல்ல ஆசையா என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுது மறுபடி சொல்லுவா என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ் அவன் 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 என் உள்ளமே ஆகா என் தேவன் அவன் என் உள்ளமே ஆகா என் தேவனை என் உள்ளமே ஆகா என் தேவனை ஆகா என்னாலும் புகழ்ந்திடுதே என்னை பரா இயேசு இருக்கின்ற போது இயேசு இருக்கின்ற போது உரைகள் என்பது நல்ல கை தட்டி ஆமென். அதான் சொன்னேன் தாவீது ஆண்டவரை எப்பொழுது முன்னிறுத்த பழகியிருக்கிறான். எத்தனை பேர் நிலையிலிருந்து ஆண்டவரை நான் முன்னிறுத்த போகிறேன், எல்லாவற்றிலும் அவர்தான் அவர்தான். ஆமென். ஆமாம், தேவனை விட இந்த உலகத்தில் நம்ம யாரையும் நேசிக்கக்கூடாது, யாருக்கும் அடிமைப்படக்கூடாது. ஒருவேளை நம்மளை அறியாமல் மாம்சத்தில் எமோஷனலில் நீங்கள் ஒருவேளை கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு எல்லாமே நீர் தான் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆமே. தேவனை விட பிள்ளைகளை நேசித்தரக்கூடாது, தேவனை விட புருஷனை நேசித்திருக்கக்கூடாது, தேவனை விட மனைவியை நேசித்தரக்கூடாது. தேவன் எல்லாரும் சொல்லுங்கள், அவரை என் முன்னிறுத்த விரும்புகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆசைப்படுறீங்க அவரை முன்னிறுத்த? ஆமென். சொல்லுங்கள், அவரை முன்னிறுத்த நீர் தான் ஆண்டவரே. அதாவது வாயினால் சொல்லிடக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நான் உம்மை முன்னிறுத்த விரும்புகிறேன் சுவாம். ஆமென். ஆமாம், தாவீது சும்மா ஒரு காரியத்தால் அவன் நிரப்பப்படலை, அவன் தேவனால் நிரம்பி இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, தேவனால் நிரம்பி இருக்கிறான். இதுவரைக்கும் நம்ம எதனால் நிரப்பப்பட்டிருந்தோமோ அது எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றி அவரால் நீ நிரப்பப்படும்படியா அவருடைய ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, அவரால், தேவனால, அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால
அவருடைய தயவினால இனி நான் நிரப்பப்படட்டும். ஆண்டவர் உம்மாலே நிரப்பப்படட்டும். நான் எதால நிரம்பி இருக்கணும்? நான் தேவனால், உம்முடைய ஆவியினால். ஆமா, இயேசு சும்மா ஊழியம் செய்யல. அவர் ஊழியம் செய்யும் போது வேதம் அழகா எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஆவி அளவில்லாமல், இதாவது தம்முடைய ஆவி எப்படி கொடுத்திருந்தாரா இயேசுவுக்கு? அளவில்லாமல் கொடுத்திருந்தார். இப்ப எத்தனை பேர் இன்னைக்கு விரும்புறீங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவியை அளவில்லாமல் எனக்குள்ளாக பெருக பண்ணுங்க சுவாமி. ஆமென். ஆமா, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆவியில நான் சொல்றேன், நான் பேசுறது புரியுது தானே? அப்போ ஈசாய் வந்து ஒரு உலக பிரகாரமான தகப்பன். அவன் தம்முடைய அந்த பிள்ளைகளுக்கு எதை நிரப்பி கொடுத்திருந்தானோ, அந்த உலகத்தின் ஞானங்களையும் உலகத்தின் பலனையும் உலகத்தின் எல்லா காரியங்களையும் நிரப்பி அவனுக்கு வச்சிருந்தான். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. ஆமா தானே? ஆனா இங்க ஒருத்தன் தனித்து விடப்படுறான். இந்த தாவீதுடைய பிறப்பு நான் நிறைய நேரங்களில் பேசியிருக்கிறேன். அவன் பிறப்பு அவன் தகப்பனுக்கே பிடிக்காத ஒரு பிறப்பாக தான், தாய் யாராலும் பிடிக்கப்படாத ஒரு பிறப்பாக தான் அவன் பிறந்தான். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போமே. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அதனால தான் தாவீது சொல்லுவார், என் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் உம்மை தூக்கி எறியப்பட்டேன். அதாவது அந்த மாதிரி ஒரு அவர் சொல்லுவார், என் தாய் மறந்தாலும் அப்படிலாம் சொல்லுவார் பாருங்க. அதெல்லாம் சும்மா கிடையாது. ஏன்னா அவனுடைய பிறப்பினால ஈசாய் வந்து ஈசாயுடைய மனைவியை நேசிக்காம போயிட்டார். அதனால இந்த பிள்ளை பிறந்ததுனால, ஏன்னா அவன் வந்து வேற மாதிரி ஒரு ஈசாயி மனைவிக்கு தான் பிறந்தான். ஆனால் அது வேற மாதிரி ஒரு பிளான் போட்டு அவங்க அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க, அவனை பெற்றிருப்பாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த ஈசாய் வந்து அந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார். யூத குலத்தில் வந்து ஒரு பெரிய, இன்னைக்கெல்லாம் அதானி அம்பானி மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறார். அப்போது அந்த நாட்களில் அந்த யூதர்களுக்கென்று ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து நிறைந்தவராக இருந்தவர் தான் ஈசாய். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அப்போ அது நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போது அவர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, டக்குன்னு சொல்லிட்டுமா? டக்குன்னு சொல்லுங்க. ஏன் அங்கே ஒரு பெரிய ஆலோசனை சங்கத்திலலாம் ஒருத்தனை கிளப்பி விட்றாங்க. இன்னைக்கு கிளப்பி விட்றவங்க நிறைய இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? சொல்லுங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கும். எவனாவது ஒருத்தன் ஏதாவது புகையை போட்டு விடுவான், ஏதாவது குண்டு வச்சு விட்டுருவான். நல்லா இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வெடிப்பு வந்துடும். கரெக்டாக இல்லையா? சொல்லுங்கப்பா. அந்த மாதிரி அந்த ஆலோசனை சங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஈசாய்க்கு வந்து ஒரு பெரிய கொளுத்தி போட்டானுங்க ஒருத்தன். என்னன்னா, இவன் உண்மையான யூதனே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கொளுத்தி போட்டானுங்க. ஏன் அப்படி சொன்னானுங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும். ரூத் எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போமே. ஆமாம், போவாஸ் ரூத் இடத்துல ரூத் என்ன செஞ்சாங்க? ஓபேத்தை பெற்றான். கரெக்டாக இல்லையா? சொல்லுங்கப்பா. ரூத் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க பாபு. போவாஸ் வந்து ஓபேத்தைனால, அந்த கடைசி அதிகாரம் 21, 22 படிக்கப்படுது. சல்மோன் போவாஸை பெற்றான். போவாஸ் என்ன செய்தான்? ஓபேத்தை பெற்றான். ஓபேத் யாரை பெற்றான்? ஈசாய் பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். சரியா? புரிஞ்சுக்கிச்சா? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நல்லா கவனிக்கணும். ரூத் யாருடைய சந்ததியில் வந்தவானா? மோவாபிய சந்ததி. எல்லாரும் சொல்லுங்க, மோவாபிய சந்ததி. மோவாபிய சந்ததி கர்த்தரால் அருவருக்கப்பட்ட சந்ததி, கர்த்தரால் வெறுக்கப்பட்ட சந்ததி. அந்த மோவாப் சந்ததி தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன செய்யக்கூடாது? வரவே சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மோவாப் சந்ததி சபைக்குள்ள வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்னா, மோவாப் சந்ததி எப்படி உருவாச்சுன்னா, லோத்துடைய பிள்ளைகள் மூலமாய், சொந்த பிள்ளைகளாலே, சொந்த தகப்பனாலே லோத்தின் பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? பிள்ளையை பெற்றார்கள். அதனால தேவன் அருவருக்கிற ஒரு சந்ததியாய் மாறினது. புரியுதா நான் சொல்றது? அப்போ போவாஸ் ரூத்திடத்தில் யாரை பெற்றான்? ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். அப்போ இந்த ஒரு குழப்பத்தை உள்ள ஒருத்தன் போட்டு விட்டான். எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி நடந்ததை, எத்தனையோ தலைமுறைக்கு முன்ன நடந்ததை இங்க போட்டு விட்டவொடனே இங்க சலசலப்பு வருது. என்ன சலசலப்பு வருதுன்னா, இனி இந்த பொறுப்புல ஈசா என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, இருக்கக்கூடாது. ஏன்னா இவன் உண்மையான யூதன் அல்ல, இவன் ஒரு டூப்ளிகேட் யூதன், இவன் ஏமாத்தி இருக்கான்னு சொல்லி அவனை தள்ளிவிட அவர்கள் முயற்சித்த போதுதான் ஈசாய் ஒரு பிளான் பண்றாரு. என்ன பிளான்னா, யூதருக்கு ஒரு காரியம் இருக்கிறது. என்னன்னா, யூதர்கள் பிரமாணத்தை என்ன செய்வாங்களாம்? மீற மாட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க, யூதர்கள் பிரமாணத்தை. அதனாலதான் இயேசுவை வந்து அவனை ஏற்றுக்கொள்ளாத காரணமே மோசையை பிரமாணத்தையே பிடிச்சு நின்னானுங்க.
எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்போ உண்மையான யூதர் என்ன பண்ணுவானுங்கன்னா மோசையின் பிரமாணத்தையே பிடிச்சு நின்னானுங்க. யாராவது ஒருத்தர், அதான் இயேசுவையே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக வயல்ல வேலை செய்யலாமா, 7 நாள் வேலை செய்யலாமான்னு ஒரு கொஸ்டின் எழுப்புவானுங்க. அப்போ விபச்சாரத்தில் கையங்களமா பிடிக்கப்பட்ட ஸ்திரியா கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு மோசையின் பிரமாணத்தை தூக்கி நிற்பானுங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ உண்மையான யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க, பிரமாணத்தை மீற மாட்டார்கள். கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்தை நிலையா நிற்பாங்க. அன்னி ஒரு காரியங்கள் இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாரு, ஆலோசனை சங்கத்துக்கே தெரியாம ஒரு ரூட் போடுறாரு. எத்தனை பேர் சொல்லுங்க, நீ என்னத்தை ரூட் போட்டாலும் அவர் நினைத்தது தான் நடக்கும்? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஆமா, அவர் ரூட் போடுறாரு. என்ன ரூட்னா, ஒரு வேலைக்காரிய ஒருத்தியை சேர்த்து வச்சுட்டு அவ மூலமாய் ஒரு சந்ததியை ஏற்படுத்திட்டு நாளைக்கு யூதர்கள் வந்து அவர் ஆலோசனை சங்கத்தில் நிப்பாட்டுவாங்க. அப்போ அவர் வந்து நியாய பிரமாணத்தின்படி தன்னை நீதிமானாய் காட்டிடணும்னு நினைக்கிற ஒரு பிளான் அவர் பண்ணும்போது, இந்த பிளான்ல யார் உள்ள வரனா, ஈசாய் மனைவியே உள்ள வந்துடுறா. ஒரு அல்லையில சொல்லுங்க, நீ என்னடா வேலைக்காரியை வச்சுக்க நீ போறது, நானே வேலைக்காரி மாதிரி வாரேன்னு சொல்லி அந்த நாட்களில் திருமணம் என்பது இரவு நேரத்தில் நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதான் யாக்கோபே வந்து காதலிச்ச ராகேலை விட்டுட்டு லேயால் கூட போயிடுவார். அடுத்த நாள் தான் அவருக்கே தெரியுதான், என்னடா இதைத்தான் நம்ம நைட்டு ஃபுல்லாக உட்கார்ந்து இருந்தோமான்னு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்போ அந்த நாட்கள் இரவு நேரத்தில் கல்யாணம் நடந்ததுனால அவருக்கு தெரியல, தன்னுடைய மனைவிட்ட தாண்டா நான் போறேங்கிறது தெரியல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சொல்லுங்க பாப்போம். ஆமா, இதுல என்ன ஆச்சு, இந்த அம்மாவும் தன்னை அதை மறைச்சிட்டு விடிய காலமே எழுப்பி ஓடிடுச்சு. காலம் வரும்போது அந்த அம்மா வயிற்றுல பிள்ளையோட வருது. அப்போ ஈசா நினைக்கிற இது யாருக்குரியதுங்கிற ஒரு பிரச்சனை உள்ள வரும்போது, இல்லை இது உனக்குரியது தான் சொன்ன உடனே நான் வச்ச பிளான்லாம் நீ மண்ணலி போட்டுட்டு சொல்லி வெறுக்க ஆரம்பிச்சுட்டாராம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வெறுக்க ஆரம்பிச்சதுனால, இவர் அவளை வெறுத்ததுனால இந்த அம்மா என்ன பண்ணிட்டு, இந்த பிள்ளை வயிற்றுக்குள்ள வந்ததுனால தான்டா பிரச்சனைன்னு சொல்லி இவளும் தம் மகன், அதாவது தேவனால் இருதயத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகனை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். இப்ப புரியுதா நான் சொல்றது? இப்படிப்பட்ட ஒரு சந்ததியில பிறந்ததுனால கிட்டத்தட்ட அவன் கடைசி 8வது பிள்ளை நினைக்கிறேன். கரெக்டு தானே? 8 நாள் ஒரு நியூ பிகினிங்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, 8 நாள் ஒரு புதிய தொடக்கம்னு அர்த்தம். அவருக்கு தெரியல ஈசாய்க்கு, எப்பா நீ இழந்து போகிற எல்லாவற்றையுமே இந்த பிள்ளை மூலமா தான் கர்த்தர் கொடுக்க போகிறார்னு ஈசாய்க்கு தெரியல. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. அப்ப ஈசா என்ன பண்றார், நான் இழந்து போன ஸ்தானத்தை பெறணும்னு சொல்லி அந்த 7 பேரை பயங்கரமா ஆயத்தப்படுத்துறார். பயங்கரமாய் பலப்படுத்தி அவர்களை ராணுவத்தில் அனுப்பி பயங்கரமான படிப்பை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஒரு பெரிய, அதான் நீங்க பைபிளை படிச்சேன்னா தெரியும், ஒருத்தனும் அப்படி இருந்தானா பயங்கரமா. சொல்லுங்க ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் பயங்கரமா இருக்கிறாங்கன்னு பயப்படாதீங்க. பயங்கரங்கள் ஒண்ணுக்கும் உதவாது. ஆமா, சொல்லுங்க ஆமே. ஆமா, சாதாரணமான உங்களை வச்சுதான் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க பாப், இன்னும் சத்தமா சொல்லுங்க பாப். ஆமா, சாதாரணமான, ஆமே, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஈசாய் ஒரு பக்கத்துல என்ன பண்றாருன்னா தம் பிள்ளைகளை பயங்கரமா ஆயத்தப்படுத்துறார். ஆனா வனாந்தரத்துல என் ஆண்டவர் தாவீதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமா, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க வா. ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துறான். மாம்சீக ரீதியாக, மாம்சீகமாக பலமுள்ளவர்களாக, பலசாலிகளாக ஈசா எங்க ஆயத்தப்படுத்துறார். ஆனா வனாந்தரத்துல என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை, தம்முடைய தாசனை ஆவியினால நிரப்பி கொண்டே இருக்கிறார். ஏற்கனவே நம்புறீங்க? இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இன்னைக்கு என் ஆண்டவர் ஆவியினாலே நிரப்பி வாங்கிக்கோங்க பா. மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றுக்கும் உதவாது. மாம்சத்தின் வல்லமைகள் ஒன்றுக்கும் உதவாது. மாம்சத்தின் கிரியைகளினால ஒன்றும் செய்ய முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இங்க ஒரு தகப்பன் மாம்சத்தினால தன்னுடைய பிள்ளைகளை அந்த அளவு பலமுள்ளவர்களாய் நிப்பாட்டுறான். அப்போ ஒவ்வொரு பிள்ளையாய் கொண்டு வந்து சாமுவேல் கொண்டு நிற்கும் போது அவர்களால, சாமுவேலால, தேவனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மாம்சத்தினால ஒன்றையும் செய்யவே மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால்
பிழைப்பீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்களுக்கு கொடுத்து உங்களை அவர் நாமத்திற்கு மகிமையாய் என் ஆண்டவர் எழுப்பணும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு அரை நிமிஷமாவது கை தட்டி, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் எதற்காக இருந்திருக்கிறேன், என்னை எப்படி நான் வளர்த்திருக்கிறேன், என் ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த ஞானம் உலகத்திற்குரிய ஞானமாயிராமல் பரத்துக்குரிய ஞானமாக என் ஞானம் மாறட்டும், அப்படிப்பட்ட ஒரு கிருபை என் மேலே உண்டாகட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அங்க 7 பேர் பலத்த விதமான இருக்கிறான். அந்த 7 பேரை வச்சு செலக்ட் பண்ணாதத, ஆண்டவர் தெரிந்து கொள்ளாதத, வனாந்திரத்துல யாருமே இல்லாம தனித்து நிற்கிறான் பார், அவனுக்காக கர்த்தர் நின்றார் பார். ஏன்னா இவன் மாம்சத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான், அவனோ ஆவியினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான். நீ எங்க இருக்க என்பது முக்கியம் இல்ல, நீ எதனால நீ அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதுதான் உனக்கு அடையாளமாக மாறும், அதுதான் உனக்கு அந்தஸ்தாக மாறும், அதுதான் உனக்கு உயர்வாக மாறும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் எதனால் அலங்கரிக்கப்பட்டிருக்க எனக்கு தெரியல, ஆனா இன்றிலிருந்து உம்முடைய வல்லமையினால, உம்முடைய ஆவியினால, உம்முடைய அபிஷேகத்தினால, உம்முடைய கிருபையினால, உம்முடைய தயவினால நான் அலங்கரிக்கப்படத்தக்கதா என்னை நிரப்பும். இவ்வளவு நாள் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இவ்வளவு நாள் நீ நினைச்ச நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நல்ல பலம் உள்ளது, இல்லை இல்லை இல்லை, அது மாம்சத்தினால நிரப்பப்பட்டதாய். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் அழிந்து போய் இன்னையிலிருந்து நான் ஆவியிலே பிழைக்கத்தக்கதாய். இங்கு இவர்கள் அத்தனை பேர் மாம்சத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊர் பார்க்கும்போது எப்படி பார்க்குது? வா, வெல் செட்டில். இன்னைக்கு உலகம் அப்படிதான் பார்க்கும். ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவன் தோற்றத்தை பார்க்கும், அவன் பேக்ரவுண்டை பார்க்கும். ஆனா என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தன் அவரால் நிரப்பப்பட்டிருந்தார். நிச்சயமாய் நிச்சயமாய் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வர வர பலத்தான், ஆமென், வர வர விருத்தி அடைந்தான். Glory to God. Glory, glory, glory. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உண்மையா பிரயோஜனமா இருக்கு? கைகளை உயர்த்துங்க. ஆமென். நல்ல அந்நிய பாஷை, எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறவங்க இருக்கீங்க? கை உயர்த்துங்க. அனாயிண்டிங்ல இருக்கு. நல்ல வார்த்தை புறம்போது தேவ பிள்ளைங்க அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கு. வார்த்தை புறப்படும் போது அந்த அந்நிய பாஷையும் அந்த வார்த்தைகளும் உங்களை அப்படியே வேற மனுஷனாய் மாற்றும். ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? சொல்லுங்க ஆமே, சத்தமா ஆமே. அப்போ இங்க ஒரு தகப்பன் வேற மாதிரி அலங்கரிச்சு யுத்தத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி பயங்கரமா வச்சிருக்கிறான். அந்த 1 சாமுவேல் எடுத்து படிங்க. 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சொன்னபடியே, அதாவது ஆண்டவர் சொல்லிட்டாரு சாமுவேல்ட்ட, நீ போய் அங்க ஒருத்தன் எனக்காக தெரிந்து கொள், அபிஷேகம் பண்ணணும்னு சொன்ன உடனே கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனார். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா? அதாவது சாமுவேல் உள்ள போனோடனே ஊர்ல உள்ளவங்க பயந்துட்டாங்களாம். ஏன்னா என்னடா ஒரு தீர்க்கதரிசி உள்ள வராருன்னா அது சாதாரண. நீங்க அந்த நாட்கள ராஜாக்களே பயப்படுவாங்க தீர்க்கதரிசிகளுக்கு, புரியுதா இல்லையா? அதனாலதான் சவுல்லாம் கலங்கிடுவார், சாமுவேலை பார்க்கணும் நினைவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. அந்த அளவு வேல்யூபலா இருந்த நாட்கள் தான் தீர்க்கதரிசிகள். அதனால தீர்க்கதரிசிகள் என்னைக்குமே தேவனுடைய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகளை நம்ம கனம் பண்ணணும். கைகளை உயர்த்தி தலையில சொல்லுங்கப்பா. அவங்களுக்கு உங்களுக்கே தெரியாது எப்போ நன்மை நடக்குன்னு தெரியாது, நன்மை நடக்கும். ஏன்னா அதற்காகவே கர்த்தர் அவங்களை வேறு பிரித்து அழைத்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நமக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறது, நீர் சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலிவிலிருக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம், அதாவது அதான் சொன்னேன், அவனை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்றார்கள் என்றான். அடுத்தது கர்த்தர் சாமுவேலை நோக்கி இவனுடைய முகத்தையும், இதுதான் ஆண்டவர். அதான் நான் சொன்னேன்,
அந்த அளவு எலியாப் இருக்கிறானா. அவனை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க, அவன் இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் நீ பார்க்க வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க, முகத்தையும் சரீர வளர்ச்சி. இன்னைக்கு உலகத்திற்கும் நம்ம சரீரத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், எதை கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா முக வளர்ச்சியும் சரீர வளர்ச்சியும் அல்ல, ஆவியில எவன் வளர்ந்திருக்கிறானோ அவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர விரும்புகிறார். ஆமென் சொல்ற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல விசுவாசத்தோட ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போ ஆண்டவர் முதல்ல எலியாபை பார்த்துட்டு இவன் சாமுவேல அங்கே என்ன செய்கிறாரு, கொஞ்சம் லேக் ஆயிடுறார். ஓகே, இவனாக தான் இருக்கும், அந்த அளவு பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இல்லை, பெர்ஃபெக்டாக இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சரீரமோ முகமோ ஒரு நாள் பெர்ஃபெக்டாக ஆயிட முடியாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுவீங்களா? சரீரமோ முக அழகோ ஒரு நாளும் பெர்ஃபெக்ட் ஆகவே முடியாது. ஆமே. ஆனா தேவன் ஒருத்தன் அங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் பார், வனாந்திரத்துல வேற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்கப்பா. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஈசாய் செய்து வைத்திருக்கிறார். தன்னுடைய மகன்களை ஒரு 7 பேரை வேற மாதிரி உருவாக்கி இவர்களை வைத்து ஒரு பெரிய காரியம் நடக்கணும், இராணுவத்தில் நடக்கணும், அதை நடக்கணும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாராம். ஆனா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அத்தனை பேரால பெலிஸ்தனுடைய பக்கத்தில் கூட நெருங்கவே முடியல. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்பா. பெலிஸ்தனுடைய அதாவது அதுக்கு பிறகு நீங்க நிறைய படிக்க முடியும், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். கோலியாத்து பக்கத்தில் கூட என்ன செய்ய முடியல, நெருங்கவே முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியின் பலனால நம்ம எதையும் செய்ய முடியும். நம்புற பிள்ளைங்க கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை இன்னைக்கு மாம்ச பலத்தை நம்பி நீங்க இருப்பீங்கன்னா, மாம்ச ஞானத்தை நம்பி நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு அதை உடைத்து போட்டு ஆண்டவர் ஆவிக்குரிய பலத்தினால என்னை நிரப்புங்க, ஆவியின் பலத்தினால என்னை நிரம்பி வழியை செய்யுங்கன்னு எத்தனை பேர் கேட்க போறீங்க? அவங்க நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கம் ஆன். ஆமென். அப்படி அந்நிய பாஷைகளை பேசுங்க. உங்கள் அறியாமையே ஆவியானவர் தம்முடைய மகிமை உங்க வாழ்க்கையில ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். தம்முடைய வல்லமை உங்க வாழ்க்கையில ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். தம்முடைய மகிமை உங்க வாழ்க்கையில ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். எஸ். வனாந்திரத்தில் ஒருத்தன் சொன்னான், கர்த்தரை முன்னிறுத்தி சொல்றான், ஆண்டவரே என் தகப்பன் அல்ல, என் தாய் அல்ல, என் சகோதரர்கள் அல்ல, என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆண்டவர் நீர்தான் என் மேய்ப்பரா இருக்கிறீர். என் தகப்பன் நினைச்சிட்டா என வேண்டாம் நினைச்சு அவன் குறைவு படட்டும் சொல்லிதான் என்ன வனாந்திரத்துக்கு தள்ளி இருக்கிறான். எனக்கு மற்றவர்களை போல எனக்கு உலக ஞானத்தை கொடுக்கல, நல்ல படிப்பை கொடுக்கல, நல்ல காரியத்தை எனக்கு செய்யல. ஆனாலும் அவங்க நினைச்சிட்டாங்க நான் குறைவுபட்டவனே. இல்ல, நீர் என் மேய்ப்பரா இருக்கிறதுனால நான் குறைவுபடுவது இல்ல. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு சவால் விடுறான், ஏன்னா கர்த்தரை நிறுத்தி இருக்கிறேன், நான் கர்த்தரால நிரப்பப்பட்டவனா இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை? ஆமென். நல்லா கவனிக்கணும். ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி உருவாக்கின விதம் வேறு. வனாந்திரத்தில் என் தேவன் தாவீதை உருவாக்கின விதம் வேறு. கைகளை உயர்த்த ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இங்க எல்லாமே இருக்குது, இங்க எல்லாமே வேற லெவல்ல இருக்குது. ஆனா எதுவுமே பயன்படல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயன்படல, யூஸ் ஆகல. அங்க ஒண்ணுமே இல்லாதபடி இருக்கிறது. ஆனா அது தேசத்திற்கே பயனாய் மாறப்போகிறது, அது தேசத்திற்கே வெளிச்சமாய் மாறப்போகிறது, அது பூமிக்கு உப்பாக மாறப்போகிறது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், நமக்கு பெரிய பெரிய ஸ்ட்ரென்த் உலக பிரகாரமாய் பெரிய பலன், பண பலன் நமக்கு எல்லாமே இருக்கலாம். ஆனா தேவன் என்கிற ஒரு வல்லமை, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பாரையானால் நம்மை கொண்டு அவர் செய்ய போகிற காரியம் மகா பயங்கரம். ஆமென். ஹல்லேலூயா. இவன் தன்னுடைய தகப்பன் ஈசாய் அந்த 7 பிள்ளைகளை சவுலுடைய ராஜ்யத்துக்கு கீழே, சவுலுக்கு கீழே வைத்திருந்தான். ஆனால் என் ஆண்டவரோ தாவீதை அவருக்கு கீழே வைத்திருந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? வேற மாதிரி கை தட்டணுமே. ஐயா ஐயா நல்லா கவனி. எந்த மனுஷனுக்கும் கீழே தாவீது இல்ல, ஒரே ஒருத்தருக்கு கீழே. அதனாலதான் தாவீது சொல்லுவார்,
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தரனை காக்கிறவர். அவர் எனது வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறவர். பகலிலே வெயிலாகிலும் இருளில் நிழலாகிலும் ஒன்றுமெனை சேதப்படுத்துவது இல்லை. எனக்கு ஒத்தாசை அவர், என் எஜமானன் அவர், என் தேவன் அவர், என் தகப்பன் அவர், எனக்கு பலன் அவர், என் கேடகம் அவர், என் ரட்சிப்பு அவர், எனக்கு எல்லாமே அவர். சொல்லுங்கப்பா. ஆமா, தகப்ப ஈசாய் அவர்களை சவுலுடைய ராணுவத்துல மனுஷனுக்கு கீழே வச்சிருந்தார். ஆனா ஆண்டவர் தாவீதை தனியா வச்சிருந்தாலும் அவருக்கு கீழே. நீ வேற யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல, நீ வேற யாருக்கும் அடிமை அல்ல, நீ என்னுடையவன், நீ என் தாசன். ஓ கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட், கைகளை தட்டி ஒரு அல்லிலே சொல்லுவோமா? உன்னை நான் கண்டுபிடித்தேன் தாவீதே, உன்னை நான் கண்டுபிடித்தேன். நம்புறீங்க? கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார். அப்பா, ஆண்டவர் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? தாவீதை கண்டுபிடிச்சாரா? இங்க கண்டுகிறதுக்கே ஆள் இல்லாம இருக்கான். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பா. மனுஷன் கண்டுக்கவே இல்ல. ஈசாய் சாமுவேல் வரானே அவன் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் வர சொல்லணும் போது கூட அவனை கண்டுகிறதுக்கு நாதி இல்லை. நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு கண்டுகிறதுக்கு உன்னை எவனுமே கண்டுக்கலன்னா அவர் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்கப்பா. அதான் அவர் சொல்ற, நீ என்னடா என் பிள்ளைய கண்டுகொள்ளல, என் பிள்ளைய நான் கண்டுபிடிச்சேன். பரலோகம் என் தேவன் சொல்றார் பார், என் பிள்ளைய நான் கண்டுபிடிச்சேன். நம்புற பிள்ளைங்க உன்னெல்லாம் அவர் கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த சத்தத்தை நீ கேட்டு கொண்டிருக்கிறாய். ஆமென். உளையான சேற்றிலும் பாழான நிலத்திலும் எங்கேயோ இருந்த ஒண்ணு, புழுதியில் இருந்த ஒண்ணு, குப்பையில் இருந்த ஒண்ணு, மனுஷனால எண்ணப்படாத இடத்துல இருந்த ஒண்ணு அவர் கண்டுபிடிச்சார் தானே. அத பைபிள் சொல்ல யோவான் 15:16, நீ என்ன திறந்து கொள்ளவில்லை, நான் உன்னை திறந்து கொண்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுவீங்களா? நீ என்ன திறந்து கொள்ளல, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். யூ ஆர் மைன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கைகளை உயர்த்துங்கவா. ஆமென். ஈசாய் தன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி மனுஷனுக்கு கீழே வைத்தான், சவுலுக்கு கீழே வைத்தான், சவுலின் ராணுவங்களுக்கு கீழே அனுப்பினான். என் ஆண்டவரோ ஆமென் எப்படி வைத்தார் தெரியுமா? அவர் சட்டாயின் கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டாயின் கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். கைத்தடி பாடலாம். அவர் சட்டாயின் கீழ் தேவன் என் அடைக்கலமே. சத்தமா ஒரு வாதையும் என் கூடாரத்தையே ஈசாயுடைய பாதுகாப்புல தான் அவங்க பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா தாவீது யார் பாதுகாப்புல இருந்தான் தெரியுமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்.
அவர் செட்டாயின் கீழ் அடைக்கலம் போகவே அவர் செட்டாயின் கீழ் அவர் செட்டாயின் கீழ் அவர் செட்டாயின் கீழ் சத்தமா தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா நம்பிக்கையும் அவரே அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா அவர் செட்டாயின் கீழ் நல்ல சிரிச்ச முகமா அவர் செட்டாயின் கீழ் அடைக்கலம் போகவே அவர் செட்டாயின் கீழ் அடைக்கலம் போகவே அவர் செட்டாயின் கீழ் அடைக்கலம் போகவே ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே தேவன் உன் தாவரமே அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே மறுபடி சொல்லுவோம் ஆயிரம் பதினாயிரம் கொஞ்சம் தலையை அசைச்சு பாடலாமா இருந்தாலும் அது ஒரு காலமோ உன்னை அணுகிடாதே அது ஒரு காலமோ உன்னை அணுகிடாது அவசரத்தாயின் கீழ் அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவாரல்லாரல்லா நல்ல நல்ல வாயை திறந்து செட்டாயின் கீழ் அடைக்கலம் போகவே விடுதலையோட அவன் அவன் அவர் செட்டாயின் கீழ் நீங்க மட்டும் சத்தமா நல்ல கை தட்டி இன்னும் பிசாச வைக்கப்படுதி அவன் அவன் லா அவர் செட்டாயின் கீழ் நல்ல அவர் செட்டாயின் கீழ் ஆராதனை உமக்கே அவன் அவன் ஆராதனை உமக்கே என்னை செய்ய ஆராதனை உமக்கே அவன் அவன் ஆராதனை உமக்கே என்னை செய்ய ஆராதனை உமக்கே பாடுவோமா ஒரு புது பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டுமே ஆவியானவர் இன்னைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தட்டும் ஒரு புதிய திட்டத்துக்கு நேராக உன்னை அபிஷேகிக்கட்டும் அது சாதாரண திட்டம் அல்ல அது பெரிய திட்டம் ஆராதனை உமக்கே என்னை செய்யா எதிரிகள் முன் மீறுந்தொன்றை அவன் தானே இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு எதிரிகள் முன் மீறுந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார்
என் தலையை எண்ணெயினால் அவன் என் தலையை எண்ணெயினால் கை உயர்த்தி அதிரிகள் மோன் வீரந்தோன்றை ஆடு உன்னை கண்டுகொள்ளாத மனுஷன் முன்பதாக, உன்னை கேவலமாய் பார்த்த மனுஷன் முன்பதாக, உன்னை அற்பமாய் நினைத்த மனுஷன் முன்பதாக என் தலையை எண்ணெயினால் என் தலையை. எத்தனை பேர் என்ன ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்திற்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக, அவர் நாம மகிமைக்காக என்னை அவர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆவியானவர் உன்னை நிரப்பட்டும். என் தலையை அபிஷேகம் செய்கின்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு பெரிய ராஜரீகத்துக்காக, ராஜாங்கத்திற்காக, ஒரு உயர்வான பாதைக்காக என்னை அவர் திறந்து கொண்டார். அவன் வனாந்தரத்தில் இருந்தாலும், மனுஷனால கைவிடப்பட்டிருந்தாலும், மனுஷனை கண்டுகொள்ளலைங்க, அப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும், தாய் தகப்பனால நான் வெறுக்கப்பட்டாலும், எனக்குன்னு வைத்த திட்டம் ரொம்ப பெரியதாக இருக்கிறது. அது மனுஷனால என்ன கூட முடியாது. என் தகப்பனால் அதை நிறைவேற்றிருக்கவே, என் தகப்பனால் அதை யோசித்து கூட பார்த்துருக்க முடியாது. ஆனால் என்னுடைய பரம தகப்பன் எல்லாவற்றையும் எனக்காக அளித்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எந்த மனுஷனுக்கும் கீழே. அதனால தான் சொல்லுவேன், சிலோட லைஃப்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆமாம் வரலையா சொல்லுங்க பாப்? ஆமாம். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை தனித்து வைத்திருக்கிறாருன்னே நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஒருவேளை நம்ம சரியில்லையோ அதனால தான் அப்படி இருக்கோமோ நினைக்காதீங்க. தேவன் உன்னை டிசைன் பண்ணதே அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். நீ எத்தனை பேரோட ஒட்டணும்னு நினச்சா கூட உன்னால் ஒட்டவே. அவங்கெல்லாம் படையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஒன்றுக்கும் பிரோஜனம் இருக்கா? ஆனால் நீ தனியாக தான் இருப்ப, ஆனால் நீ உன்னை கொண்டு பலத்தை மனுஷனுடைய கால்குலேஷன் அப்படி இருக்குதானே. தனியாக இருக்கிற போது, தனித்து விடப்படும் பொழுது கர்த்தர் கைவிட்டுட்டாருன்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஐயா அப்படி கிடையாது, அது வாங்க கணக்கு. நான் தனித்து விடப்பட்டுட்டேன்னா என் கூட இருக்க வேண்டிய ஒருவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மலைகள் விலகினாலும், பர்வத நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்குன்னு சொன்ன அவர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் மட்டும் அந்த பிள்ளைகள் கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆமே. வனாந்தரத்தில் இருக்கலாம், தனியாக இருக்கலாம். என்னை யாருக்கு தெரியும்? என்னை யார் அறிந்து கொள்ளுவார்? யார் என்னை கண்டு கொள்ளுவார்? ஆனால் நம்புங்க, காலம் வரும், நேரம் வரும், அழைப்பும் தரிசனமும் மாறாது. ஒன்னே ஒன்றுதான் நீ செய், அவரை முன்னிறுத்தி கொண்டே இரு. ஏன்னா தாவீது அழகா எழுதுவார் பாருங்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, முன்பாக. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை. பக்கத்துல பார்த்து சிரிச்ச முகமா சொல்லுங்க, அசைக்கப்படுவேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில். உன்னை அசைத்து பார்க்கறதுக்கு, உன்னை அசைச்சு பார்க்கறதுக்கு எத்தனையோ நடக்கும். சொல்லுங்க. ஆமே. எத்தனையோ போராட்டங்கள் நீ சந்திப்ப, எத்தனையோ பேர் உனக்கு எதிராக எழுப்பி வருவாங்க. ஆனா அவரை நீ வச்சிருந்தால் தைரியமா நில்லு. அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில். கையை உயர்த்தி சொல்லலாமா? அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்.
அசைக்கப்பட மாட்டீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அசைக்கப்பட மாட்டீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? ஆமே. அப்பதான் பியூட்டிஃபுல்லா தாவீது எழுதியிருப்பார். என்னன்னா, உங்க அப்பா உன்னை எங்க கூட்டிட்டு போறாரோ எனக்கு தெரியாது, ஆனா எங்க அப்பா என்ன புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்தா. உங்க அப்பா உன்னை எப்படி நடத்துறாரோ தெரியாது. அதனாலதான் அவர் சொல்ல, உங்க அப்பா உன்னை யுத்த களத்துல நீ எல்லாத்தையும் ரெடியா இருந்தா கூட உன்னால யுத்த களத்துல போய் நிக்கிறதுக்கு தைரியம் உனக்கு இல்லை. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. ஏன்னா 1 சாமுவேல் 14 அதிகாரத்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். 40 நாள் ஒருத்தன் வந்து கூவிட்டு இருக்கிறான். எவனாவது ஒருத்தன் ஆம்பளையா இருந்தா வாங்கடா, உங்களை நான் வந்து அடிச்சு கொன்னு என்ன பண்ண போறேன், பறவைகளுக்கு இரையாய் போட போறேன், நான் காட்டு மிருகங்களுக்கு இரையாக்குவேன். இப்படி ஒரு பெரிய சவாலை விட்ட போது அவன் ஈசாய் ஆயத்தப்படுத்தின பிள்ளைகள் எல்லாரும் ஒளிஞ்சு நின்றுட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாம்ச பலம் ஒளிய வைக்கும். ஒரு ஆளிலே சொல்லக்கூடாதா? ஆமா, ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் மேல வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும், எல்லாம் சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை, இதுதான் தேவனுடைய ஆவி. தேவ ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருந்ததுனாலதான் அவ்வளவு பெரிய ஆக்ரோஷமான மனிதன், கொடூரமா இருக்கிறான். அவன் உயரத்துக்கும் பக்கத்துல நிக்க முடியாது, ஸ்ட்ரென்த் இல்லை. அவனை மேற்கொள்றது, உலக பிரகாரமா மேற்கொள்வதற்கு மாம்சரிதமா பலன் இல்லதான். ஆனா உள்ளுக்குள்ள இருந்த ஆவியானவர் பலத்தினால எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஆமே. இன்னைக்கு எத்தனை பேர் எதை நம்பி நம்ம நிற்கிறோம்? எதை நம்பி நம்ம யுத்தம் பண்ண போறோம்? எதை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் ஆவியினால. ஆமேன்னு சொல்லக்கூடாதா? ஆவியினால. எல்லாரும் எழும்புற பிள்ளைங்க ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஆவியில் எழும்புறக்கூடிய பிள்ளைங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. அதான் நான் சொன்னேன், ஈசாயின் பிள்ளைகள் கோலியாத்துக்கு முன்பதாக தன்னை ஒளித்து கொண்டார்கள், சவுலுக்கு பின்பதாக ஒளிந்து கொண்டார்கள். முன்ன வர்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் தெம்பும் இல்லை, பலனும் இல்லை, அந்த ஸ்டெபிலிட்டி இல்லை. ஆனா எதுவுமே இல்லாம ஒன்னாந்தரத்தில் ஒருத்தன் வந்தான் பார், அழகா நின்று சவால் விட்டான் பார். ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அந்த ஒரு தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுடைய விசுவாசம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும், அவங்க பார்வைகள் வேற மாதிரி இருக்கும், தைரியம் இருக்கும். நீதிமான்களோ தைரியமா இருப்பார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருக்கீங்களா? பயப்படுறீங்களா? பயப்பட்டீங்கன்னா நீங்க ஈசாயின் பிள்ளைகள்னு அர்த்தம். தேவன் பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். Glory. இயேசு என்னோடு இருப்பதனால், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். சொல்லுங்க, காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டேன், நான் கையை உயர்த்தி தட்டுங்கப்பா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். பரமேஸ்வர் சொல்லுங்க, காற்று வீசட்டும், கடன்காரன் வாரட்டும், காற்று வீசட்டும், எந்த வியாதி வாழ்ந்து பார்க்கட்டும், எனது நங்கூரம். பயப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ரொம்ப தேவை. ஆனா எப்படி நம்ம பயப்படாம இருக்க முடியும்?
மாம்சீக பலத்தினால முடியுமா? சான்ஸே இல்லை. ஊழியத்தின் பாதையில் ஆரம்ப நாட்களில் நம்ம சின்ன வயசுல ஒரு சில காரியங்களை நம்ம மண்டக்குள்ள நம்ம பார்த்ததுனால, அந்த பேய் படங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அந்த 13ஆம் நம்பர் வீடு படம் பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். அப்போ நமக்கு அந்த அறிவு இருக்காதுல்ல, இது மனுஷர்கள் தான். ஆனால் வளர்ந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, பேய் கூட சமாளிச்சிடலாம். பேய்களை கூட போ அவ்வளோதான் ஓடிரும். மனுஷன் இருக்காம பாருங்க, நீங்களே அதை ஃபீல் பண்ணிக்கிடுங்க. சரியா? ஆண்டு நாவதற்கு மை. அப்போ அந்த சின்ன வயசுல அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. நான் சின்ன வயசுல சொல்றேன், நான் குளிக்க போகும்போது கூட அது பின்னால் வந்து சிரிக்கிற மாதிரிலாம் அந்த ஒரு பயம் இருக்கும். அப்போ அந்த ஒரு பயத்தின் ஆவி எனக்குள்ள இருந்தது ஒரு டைம். அப்போ எங்கள் ஊர் சைடில் வந்து ஒரு மடன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். அவன் எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்? பிரேக் பிடிக்காமல் போயிருக்கும், அவன் போய் விழுந்திருப்பான், அப்படி ஆகிருக்கும். ஆனால் நம்ம ஆட்கள் இந்த கட்டு கதைகளை சொல்கிறதில்ல நம்ம ஆட்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த பக்கம் போவாத சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? போனீங்கன்னா செத்து போவ, அங்கே நிறைய பேரை காவு வாங்கியிருக்கு, அப்படி இருக்கு. அப்போ நான் ஊழியத்துக்குள்ளே வந்த போது நான் அந்த வழியாக கிராஸ் பண்ணணும். எத்தனை மணிக்கு தெரியுமா? நைட் 2 மணிக்கு. எப்படி இருக்கும் பாருங்க பைக்கு. அப்போது நம்ம போகும்போது எத்தனை மணினா ஒரு 8 மணிக்கு மீட்டிங் போயிடுவோம். இந்த ஆல் நைட் ப்ரேயருக்கு நான் சொல்கிறேன். அப்போ எங்கள் ஊர் ஆல் நைட் ப்ரேயர்லாம் ஒரு 8 மணிக்கு நடக்குன்னா 2-3 மணி வரை நடக்கும். இப்போ இரவு ஜபமாக்கிட்டாங்க, 2 மணி நேரம் தான் மொத்தத்திலே ப்ரேயர் நடக்கும். 10 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு வீட்டில் போய் படுத்து தூங்கு அப்படி சொல்லியாச்சு. அப்போது அந்த மீட்டிங்க்கு நான் போகும்போது எல்லா வண்டிகளும் வரும்போது நைட் 2 மணிக்கு காட்டுக்குள்ளே ஏன் வருவான் சொல்லுங்கப்பா. ஆனால் ஒரு பயம் இருக்காது எனக்கு. ஏன் தெரியுமா? ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆண்டவரை பாடியிருப்பேன் பாருங்க, துதிச்சு சொல்லுங்க. ஆமா, தனியா வருவேன், அந்த பயமே இருக்காது. அப்பதான் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. என்னன்னா, தேவனுடைய நிரப்பப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது பயங்கிறதே இருக்காது. அப்ப நம்ம ஏதோ ஒரு காரியத்துல பயம் வந்துட்டுன்னா தேவ ஆவியானவர்களால நம்ம நிரப்பப்படலைன்னு அர்த்தம். இன்னைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்பட்டன்னா இன்னைக்கு அதை ஆண்டவர் அதை உன்னை ரீஃபில் பண்ணட்டும் அவருடைய அபிஷேகத்தால. அவர் ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஏன்னா 40 நாட்கள் ஒருத்தன் அங்க கொந்தளிச்சுக்கிட்டு தூசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எவனும் முன்ன போய் நிக்கிறதுக்கு ஒருத்தனும் கூட தைரியம் இல்லை, பலம் இல்லை. அந்த அவங்க முன்னால நிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு திராணி இல்லை. ஆனா ஒருத்தன் எங்கேயோ இருந்து வந்தான். அவர் ஆமேன்னு சொல்லுங்கப்பா. அவன் யுத்தத்துல பயிற்சியும் பெறல, யுத்தத்திற்கான உடையும் அவன்கிட்ட இல்ல, நார்மலா வந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நார்மலா வந்தான். அவன்கிட்ட இருந்த அந்த கேட்டுவார், அந்த குருவிவார், கரெக்டா? ஆமா தானே? அந்த குருவி அடி, அந்த அது தானே, அது பேர் என்னது? கவன். அந்த நாங்க எங்க ஊர்ல கவுட்டன்னு சொல்லுவோம், அந்த கவன். அப்போ அவன்கிட்ட இருக்கிறத வச்சு அவன் கொண்டு வந்தான், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா எதுவுமே பெரிய விஷயமா இல்லாத இருந்த போதிலும் ஒரு பெரிய ரட்சிப்ப தேவன் அவர் ஆயத்தப்படுத்தின பிள்ளை மூலமாய் செய்தார். ஆமென் சொல்லுங்க. இங்க ஈசாய் ஆயத்தப்படுத்தினவன் மூலமாக ஒன்றும் நடக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகம் உன்னை ஆயத்தப்படுத்துறதை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் தேவன் உன்னை ஆயத்தப்படுத்தினாரே. ஆனால் எல்லாரும் கைகளை உயர்த்தி, ரெடியான பிள்ளைங்க கைகளை உயர்த்துங்கப்பா. அப்படிங்க நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார்ல. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கு? கைகளை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்கப்பா. ஆமே. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் கைகளை உயர்த்தி இன்னைக்கு எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? அப்படிப்பட்ட ஒரு கிருபை. பயம், அவன் ஈசாயின் பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். ஆனால் தாவீது, தேவனுடைய தாசனாகிய தாவீது தைரியமாய் இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரை எல்லாவற்றில் நீ தைரியமாய் இருக்கக்கூடிய, அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தாயின் கருவிலே என்னை சிருஷ்டித்தவர், என்னை உருவாக்கினவர், அவர் உண்மையுள்ள தேவன். அவ்வளோ பலம் உள்ளவர்கள், அவ்வளவு கூட பெரிய டீமா இருக்கிறாங்க.
ஆனால் பயந்துட்டானுங்க. தனியாக ஒருத்தன் போகிறான் அவரோட. அப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும், நீ தனியாக இருந்தாலும் தனித்து விடப்பட்டாலும் கர்த்தர் உன் கூட இருப்பாரே? ஆனால் சொல்லுங்க, உம்மாலை ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஜெயிக்க முடியுமா? நாங்களாம் ஜெயிக்க முடியுமா? நாங்களாம் வாழ்க்கையில் பெருசாக வர முடியுமா? கர்த்தரால முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும். ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இல்லாதவைகள் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆமாம். வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்ச முடியுமோ? நம்ம வாழ்ந்துருவோம், வாழ முடியுமா? நம்ம ஒரு பெரிய காரியத்தில் நம்ம செய்ய முடியுமா? நம்ம தனித்து நிற்கிறோமே நினைக்காதீங்க. ஏற்ற வேளை வரும், ஏற்ற நேரம் ஒன்று வரும். கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வரும். தேவன் உயர்த்துறதுக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். நம்பு, நம்பிக்கை விடாத, காத்து கொண்டே இரு. தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பது இல்லை. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதிப்பது இல்லை. சொல்லுகிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஆமே. கது நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவள் ஈசாய் ஃபஸ்ட்டு எல்லாரையும் செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறாரு. ஒருத்தன் கூட அங்கே செலக்ட் இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், ஒருத்தன் வரட்டும், அவனுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொன்ன உடனே ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்களாம். எல்லாரும் சொல்லுங்கள், ஆள் அனுப்பி அழைப்பித்தார்கள். ஒருவேளை இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், இது வரைக்கும் பெருசாக ஒரு பெரிய ஒரு அழைப்பு உனக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த நாட்களுக்கு பிறகு விசுவாசிங்க, ஒரு நல்ல ஒரு அழைப்பை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமாம். கரங்களை உயர்த்தி அல்லையிலே சொல்லலாமா? ஆமாம். அந்த அழைப்பு உன் வாழ்க்கையை மாற்றுகிற அழைப்பாக இருக்கும். ஆமாம். ஆண்டவர் அதான் சொல்ல, ஒத்த கல்லில் மொத்த மரமே க்ளோஸ். ஒரு அலையில சொல்லுங்கப்பா. ஆமாம். ஒரு கல்லில் 2 மாங்காலும் கிடையாது, ஒரு கல்லில் 7 மாங்காவும் கிடையாது. அவர் அடிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா மொத்த பழமும் உன் கையில் இருக்கும். அலையில சொல்லக்கூடாதா? அப்போது ரொம்ப நாள் வனாந்தரத்தில் இருக்கிறாரு. வனாந்தரத்தில் இருந்துகிட்டே அவரை பாடிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வருகிறது, அழைப்பு வருகிறது. அவனுக்கு தெரியாது இந்த அழைப்பு என்னை எங்கேயோ கொண்டு போக போகுதுன்னு தெரியாது. ஆமாம். சொல்லக்கூடாதா? ஆமாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தற்செயலாய் நடக்கும் சில விஷயங்கள், ஆனால் அதில் ஒரு பெரிய நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு பேசுகிறாருன்னா நமக்கு ஏதோ ஒரு பெரிய விசேஷமான ஒரு அழைப்பை, ஒரு பெரிய வாசல்களை, பெரிய நன்மைகளை, அதற்குள் பிரவேசிக்கூடிய தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று நல்லா தெரியுமா? உனக்குரியதை வேற யாரும் பறித்து கொள்ளவே முடியாது. அதை ஆண்டவர் வேற யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குரியதை எனக்கு தான். நீ அழைக்கும் போதே, உன்னை அழைக்கும் போதே, தாயின் கருவில வைத்திருக்கும் போதே அவர் உன்னை டிசைன் பண்ணிட்டார். உனக்கு இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் உனக்கு வரணும், இத்தனை காலத்தில் உன்னை நான் அழைப்பேன். அப்போ எல்லா சகோதரர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றார் சாமுவேலை பார்த்து, இவன் தான். அவர் ரெகக்னேஷனை கொடுக்கிறார். இவன் தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ வருகிற அதான் சொன்னேன், உலகம் தகப்பன் ஒரு மனுஷர்களை ஆயத்தப்படுத்தும் போது அங்கே எதுவுமே நடக்கலை. பரலோகம் ஆயத்தப்படுத்தும் போது பெரிய தீர்க்கதரிசியே வந்து சொல்றார், யூவா, நீ தான் சொல்றார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போமே. ஒரு அலையிலே சொல்லுங்கப்பா. ஆமே. உலக தகப்பன் ஆயத்தப்படுத்தினவே முன்ன போறது கூட பயப்படுறானுங்க. அவ்வளவு சரீரம் பலமுள்ளவர்களா இருந்தும் முன்ன போய் நிற்பதற்கு, கோலியாத்தை எதிர்ப்பதற்கு பயப்பட்டானுங்க. ஆனா என் தேவன் அதனால தான் தாவீது பல பாதைகளை அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர் கடந்து வந்தார். அதான் அவர் சொல்வார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமே. உமது கோலும் உமது தடியும் என்னை, கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் கோலும் அவர் தடியும் உன்னை
தேற்றோம். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சிவந்த மேனையும் அழகிய கண்களும் நல்ல அதாவது ஆள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறார், அவ்வளோதான். சரியா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. சிவந்த மேனையும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான், அவ்வளோதான். அதாவது அதை வச்சு என்ன பண்ண முடியும், அதை வச்சு என்ன சாதிக்க முடியும் அப்படி கிடையாது. அவனுக்குள்ள இருந்த காரியம் ரொம்ப வேற. ஒரு அழிய சொல்லக்கூடாதா? இன்னைக்கு ஒன்னே ஒன்று தான், உங்களுடைய தோற்றங்கள் எப்படி இருக்கலாம், நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கலாம், ஆனால் இருக்க வேண்டிய ஒரு கிருபை உனக்குள்ள இருக்குமானால், இருக்க வேண்டிய அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால், அவருடைய வல்லமை உனக்குள் இருக்குமானால், இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிறவனாய் ஜெயம் கொள்ளுகிறவளாய் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு அரை நிமிஷமாவது நல்ல முழு பலத்தோடு ஜோரா கை தட்டி ஒரு ஆமென், ஜோரா கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. ரகா டாலா ரபா டாலா ரபா தானா ரபா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி அநேகர் மேல இன்னைக்கு எப்படி தாவீதின் மேல ஒரு அபிஷேகத்தின் எண்ணெயை சாமுவேல் ஊற்றினாரோ, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் என் ஆண்டவர் தம்முடைய எண்ணெய் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். யாருக்கெல்லாம் அந்த எண்ணெயின் அபிஷேகம்? அப்ப தைல கொம்பை அவன் சாமுவேல் எடுக்கிறான். தைல கொம்பை எடுத்து தாவீதின் மேல ஊற்றி அதை மட்டும் படிங்க பாபம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அவனை அவன் சகோதரர் நடுவிலே, எல்லாரும் அந்த வசனத்தை மறுபடியும் பண்ணுங்க. அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த அவன் சகோதரர் நடுவிலே ஆண்டவர் அப்படி வச்சு, சும்மா இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய எப்படி இருந்துரும் யோசித்து பாருங்க. என்னடா இவெல்லாம் ஒன்றுக்குமே ஆகாதவன் நினச்சோம், எங்கேயோ இருக்கான்னு நினச்சோம். எங்களுக்கு சர்வ் பண்ணுற ஒரு வேலைக்கார மாதிரி நாங்கள் பார்த்தோம். நாங்கள் யுத்தத்தில் இருந்தால் எங்கள் அப்பா அவன்கிட்ட எதையாக கொடுத்து விடுவார் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இன்னைக்கு அவர்கள் முன்னால் தாவீதை நிற்க வச்சு, ஆமென், ஆண்டவர் சொன்னேன், இந்த தகப்பனுடைய அலங்காரங்கள் வேறு, பரலோக தகப்பனுடைய அலங்காரங்கள் வேறு. நான் இன்னைக்கு ஆசைப்படுறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் அப்படி அலங்கரிப்பாராக. ஆண்டவர் இவ்வளவு நாள் அவன் உள்ளுக்குள்ள வச்சிருந்ததெல்லாம் மொத்தமாக வச்சு வெளியே கொண்டு வராரு. கொண்டு வந்து அவன் சகோதரர் நடுவில் நிற்க வச்சு அந்த தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு, வா இதான் வார்த்தை, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். உள்ள வந்துட்டார் ஆவியானவர். ஏற்கனவே நம்புறீங்க, இந்த நாளிலிருந்து ஆவியானவர் உள்ள வந்துட்டார். இந்த 2026 வருஷம் ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறார், உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எஸ், இனி 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 நீ காண போகிறவைகள், இனி நீ அடைய போகிறவைகள், இனி நீ பெற்றுக்கொள்ள போகிறவைகள், உன் கையில கர்த்தர் கொடுக்க போகிற ராஜ்யங்கள், கர்த்தர் உன் கையில வாங்கக்கூடிய கோலியாத்தின் தலைகள், எத்தனை யுத்தங்கள் இந்த நாளிலிருந்து தொடங்குகிறது. இதுவரைக்கும் இருந்ததல்ல, இந்த நாட்களுக்கு பிறகு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய எல்லைகளுக்குள்ளாக அந்த ராஜ சிங்காசனத்திற்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரை அழைத்து கொண்டு போகிறார். இன்னைக்கு எப்படி தாவீதின் மேல தங்கி இருந்த ஆவியானவர், இதற்கு பிறகு சம்பவம் வேறு, இதற்கு பிறகு நடக்க போகிறவைகள் வேறு, இதற்கு பிறகு கர்த்தர் உனக்கு செய்ய போகிற காரியங்கள் வேறு. எஸ் லார்ட், இனி ஒருத்தனுக்கு முன்பதாக நீ தலை குனிஞ்சு போக மாட்டாய், ஒருத்தனுக்கு முன்பதாக நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். உனக்கு விரோதமாய் எத்தனை அம்புகள் எய்யப்பட்டாலும் அந்த அம்புகள் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. சவுலின் வல்லமைகள் உன்னை துரத்தி வந்தாலும், ஒரு ராஜா, ஒரு அரசாங்கமே
ஒரு ராணுவ படைகளே தாவீதுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்த போதும் தாவீதை நெருங்க கூட முடியாதபடி ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு பெரிய கேடகம், ஒரு பெரிய பலன் தாவீதை சுற்றிலும் இருந்தது போல இந்த நாட்களிலிருந்து உன்னை சுற்றிலும் ஒரு பெரிய கேடகமாய், ஒரு பெரிய பலனாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். Glory to God. இதற்கு பிறகு தாவீதே கேள், எத்தனையோ ராஜாக்கள் நடுங்க போகிறார்கள், எத்தனையோ ராஜ்யங்கள் அசைய போகிறது. சமஸ்த இஸ்ரவேலுக்கே உன்னை கர்த்தர் ராஜாவாக மாற்றுகிறார். ஒருவனும் உன்னுடைய பேச்சை கேட்க முடியாது, ஒருத்தன் கையையும் காலையும் அசைக்க முடியாது. அப்படி எதெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு உன்னை பார்த்து சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் நீ பிடிப்பாய். எஸ், எல்லா அமலேக்கியர்களையும் கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுப்பார். சகல சத்துருக்களின் கைகளில் இருந்தும் கர்த்தர் உன்னை விடுவித்து சகல சத்துருக்களை உன் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இனி ஜெயத்தை தான் நீ காண போகிறாய். இனி அற்புதங்களை நீ காண போகிறாய். இனி தோல்விகள் அல்ல, இனி வெறுமைகள் அல்ல, இனி தனிமைகள் அல்ல. இனி ஒரு பெரிய ஜெய சத்தம், ஜெய கீத சத்தம் நீ கேட்கத்தக்கதாய். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இனி ஜெயம் தான். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இனி தோல்வி அல்ல. அழகா இருக்கு அந்த வார்த்தை. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். வா, இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க ஆவியானவர் என் மேல? ஆவியானவர் என் சந்தோஷமானார், ஆவியானவர் என் சங்கீதமானார். அப்படி எழுப்பி நிற்போமா? ஆவியானவர் என் மகிமையுமானார், ஆவியானவர் என் வல்லமையானார், ஆவியானவர் என் ரட்சிப்புமானார், ஆவியானவர் என் மகிமையுமானார், ஆவியானவர் என் ரட்சிப்புமானார், ஆவியானவர் என் மகிமையுமானார், ஆவியானவர் என் சந்தோஷமானார், ஆவியானவர் என் மகிமையுமானார், ஆவியானவர் என் சந்தோஷமானார், ஆவியானவர் என் மகிமையுமானார், ஆவியானவர் என் வல்லமையானார், ஆவியானவர் என் மகிமையுமானார், ஆவியானவர் என் வல்லமையானார், ஆவியானவர் என் மகிமையுமானார், ஆவியானவர் என் சந்தோஷமானார், ஆவியானவர் என் சங்கீதமானார், ஆவியானவர் என் சந்தோஷம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அந்த ஆவியானவர் தாவீதின் மேல தங்கி இருந்த ஆவியானவர் இந்த அரராத்துல இன்னைக்கு தங்கி இருக்கட்டும், தங்கி இருக்க போகிறார். அரராத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆவியானவர் உன் வாழ்க்கை நீ மாறும், உன்னை குறைகள் மாறும். ஆவியானவர் உன்னை அவருடைய கரத்துல கையில எடுக்க போகிறார். உன்னை கொண்டு தேசங்களை அசைக்க போகிறார். உன்னை கொண்டு ராஜ்யங்களை கலங்க பண்ண போகிறார். அமலேக்கின் வல்லமையில முறியடிக்க போகிறார். யுத்தங்களில் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆவியானவர் என் வல்லமையானார், ஓ ஆவியானவர் என் வல்லமையானார்,
ஆவியானவரே எங்களை நிரப்புங்கன்னு சொல்லலாமா? தாவீதின் மேல தங்கி இருந்தது போல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய மகிமை. ஆவியானவர் என் மகிமையுமானார், ஆவியானவர் என் மகிமையுமானார், ஆவியானவர் என் வல்லமையானார். நீங்கள் பாத்திரங்கள் நிரம்பத்தக்கதாய் ஆவியானவர் என் சங்கீதமானார், ஆவியானவர், ஓ ஆவியானவர் சங்கீதம், ஆவியானவர் என் வல்லமையானார். கடலா துடா கடலா சந்தரம் அவன் ஆவியானவர் என் வல்லமையானார், ஆவியானவர். எல்லாரும் ஆவியானவர் வரவேற்று அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க இருப்பீங்கன்னா ஆண்டவரே இன்னைக்கு உங்க அபிஷேகம் நிரப்படும். எங்கள் இன்னைக்கு அந்த ஆவியானுடைய வல்லமை உன்னை நிரப்பட்டுமே. எங்கள் மாத்தி ஆவியின் வரங்களினா இடுமே அவனவர் என்னை நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றுவே வேளையிலே தாவீதின் மேல ஊற்றப்பட்ட எண்ணெயின் அபிஷேகம், தொப்பின் அபிஷேகம் இன்னைக்கு ஒவ்வொருவர் மேல ஊற்றப்படுவதாக, இந்த அரராத்து மேல ஊற்றப்படுவதாக, அரராத்து மேல ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக. நிரம்பப்படுங்க. ஒவ்வொருவர் மேல இன்னைக்கு ஆவியானவர் தம்முடைய வல்லமை ஊற்றுகிறார். You take it in the mighty name of Jesus. Fill me, Lord. Fill my cup. என் பாத்திரம் நிரம்பட்டுமா. ஒவ்வொரு பேரையும் உங்களுடைய ஆவியினால் நிரப்பும். ஒவ்வொரு பேரையும் ஆவியினால் நிரப்பும். ஒவ்வொரு பேரையும் ஆவியினால் நிரப்பும். Glory, 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 glory. Tamadela, shadadela. இன்னும் நிரப்புங்க. யாயேலே ஜொலிக்க அப்பா, ஒவ்வொருவர் மேலே அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும்பா. போது ஆண்டவரே, குறைவுபட்ட காலங்கள், குணாந்திரத்தில் இருந்த காலங்கள், தனிமையாயிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து இனி உங்களுடைய ராஜ்யத்திற்கு மகிமையா இந்த தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்க, தேசத்தில் உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்த, அக்கினி அபிஷேகத்தை காட்ட, அற்புதங்களை செய்ய ஒரு சத்துவம் உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும். மாற வேண்டிய எல்லாம் மாறட்டும். இந்த ஊழியத்தில் இப்பொழுது அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும். இந்த அரரா ஜெப மையத்தில் இந்த இடத்துல ஊற்றப்படக்கூடிய அபிஷேகம் இந்த சென்னை பட்டணம் முழுவதும், இந்த தமிழ்நாடு முழுவதும், இந்த இந்தியா தேசம் முழுவதும் கடந்து போகட்டும்.
எழுந்து ஜொலிக்க இந்த வேளையிலே. அப்பா, உம்முடைய அபிஷேகத்திற்காய் நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையை வைத்து எங்களோடு இடைப்பட்டீங்க. தாவீது சொல்லுகிற, என் பாத்திரம் நீ நிரம்பி வழிகிறது. இந்த வார்த்தையை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பேசுகிறேன். எங்களுடைய ஜனங்களும் இந்த ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளும் சொல்லட்டும், எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மகிமை நிறைவு உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்க தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுவீராக. அற்புதங்களை செய்வீராக. இந்த வார்த்தையை வீடியோ மூலமாக கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். ஒன்னே ஒன்றுதான், உன்னுடைய வார்த்தையினால தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவாமி, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். உங்கள் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ROC Power Ministries.